Taste the Daily. நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் முறைகேடு இருப்பதாக கூறிய அதிமுக கவுன்சிலர்கள் கைது செய்யப்பட்டனர். அதிமுக கவுன்சிலர்கள் 5 பேரும் மன்ற கூட்டத்தில் யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து அமைதியாக அமர்ந்திருந்த போது பேட்ஜை அகற்றினால் மட்டுமே கூட்டம் நடைபெறும் என திமுக நகரமன்ற தலைவர் கூறினார். இதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் மறுப்பு தெரிவிக்கவே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேறியதாக நகரமன்ற தலைவர் கூறியதை தொடர்ந்து திமுக கவுன்சிலர்களும் வெளியேறினர். இதைத் தொடர்ந்து அரசு நிலத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் அரங்கத்திற்குள் இருந்தனர். அங்கு வந்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் அரங்கிலிருந்து வெளியேறும்படி அதிமுக கவுன்சிலர்களை வற்புறுத்தினர். இதைத் தொடர்ந்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை 2 பெண் கவுன்சிலர்கள் உட்பட 5 அதிமுக கவுன்சிலர்களையும் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சரை கண்டிக்கிறோம் 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 முதலமைச்சரை கண்டிக்கிறோம் 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 முதலமைச்சரை கண்டிக்கிறோம். பேச்சை கேட்ட சொன்னார். நாங்கள் முடியாது என்று சொன்னோம். உடனே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக உடனே எழுந்து போய்விட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த மன்ற பொருளில் முறைகேடான மன்ற பொருள் வைத்துள்ளார்கள். இந்த கேள்விகளுக்கு அங்கே பதில் இல்லை. ஆகையால் நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து நேரில் முறையிடுமாறு கேட்டுக்கொள்வேன்.